கண்டுபிடிக்கிறது. இவ்வாறான கேள்விகள் வரும்போது, பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இவ்வாறான கேள்விகள் வரும்போது, இந்த கேள்விய வாசிக்கிறதுக்கு முன்ன நமக்கு என்ன வந்திக்குங்கிற விடயங்கள் தெரியுமா? தெரியாது. அப்ப கட்டாயம் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கேள்விய வாசிக்கிறதுக்கு முன்ன, கீழ என்ன விடயம் கேட்டிக்கிறாங்கிற விஷயத்த கட்டாயம் பார்க்கணும். அப்ப என்ன கேள்வி கேட்டேன்னு தெரிஞ்சா தான், நம்ம அதுக்கு மேல தேடும்போது நமக்குடைய டைம் என்ன செய்யும்? கொஞ்சம் குறையும். சும்மா போயிட்டு இத வாசிச்சு கீழ கொண்டு போறத விட, கீழ என்ன விடயம் கேட்டிக்கிறான். இப்ப நிகழ்வில் ஆரம்பிப்பின் போது பதுங்கி புறப்பாட்டை பயன்படுத்தும் வீரர பத்தி கேட்டிக்கிறான். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பதுங்கி புறப்பாட்ட பத்தி கேட்கணும். 2வது கேள்விய பாருங்க. நிகழ்வில் ஆரம்பிக்கும்போது நின்ற நிலை புறப்பாட்ட பத்தி கேட்டிக்கிறான். அப்ப மேலே இருக்கிற கேள்வி என்ன? 8, 9 ஆகிய வினாக்களுக்கு விடையளிங்கன்னா, அந்த 8, 9 நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம இத பார்த்துக்கிட்டு தான் அடுத்த ஐடியாவுக்கு நம்ம அங்க போறோம் பாருங்க. மரத நோட்டம், 10,000 ஓட்டம். இது என்னன்னு சொல்லி மொதல்ல பார்க்கணும். அப்ப மரத நோட்டமும் 10,000 மீட்டரும் என்னென்ன இதுக்கு வரும்? என்ன புறப்பாடு என்னன்னு பார்க்கணும். அழகா எழுதினா சரி. பதுங்கி, பானா போட்டாச்சு. பானா பதுங்கி வருமா? வராது. வெரி குட். நின்ற நிலை புறப்பாடு. அப்ப நீனான்னு போட்டாச்சு. அடுத்து 800 மீட்டர் என்ன நிலை புறப்பாடு? நின்ற நிலை புறப்பாடு. இப்படி நீனான்னு நோட் பண்ணுங்க. அடுத்து 4 தர 400 மீட்டர் அஞ்சலோட்டமும் 400 மீட்டரும். அப்ப இது என்ன வகையானது? இது ஒரு குறுந்தூரம். அப்ப குறுந்தூரம் என்ன விளையாட்டுக்கு வரும்? பதுங்கி புறப்பாடு. அடுத்து 100 மீட்டர், அடுத்து 200 மீட்டர், 400 மீட்டர். இது எல்லாமே குறுந்தூர ஓட்டங்கள். குறுந்தூர ஓட்டங்கள் என்ன நிலை புறப்பாடு? ஆ பதுங்கி புறப்பாடு. இப்ப பாருங்க கண்டுபிடிச்சுட்டோம். பதுங்கி புறப்பாடு என்னென்ன? 54, 32. கேள்வி என்ன? பதுங்கி புறப்பாட்டை குறிப்பிடுக. அப்ப 34ம், 54ம். இப்படி இலகுவான முறையில எழுதி செய்யும்போது, சில நம்பர்கள், விடைகள் என்ன செய்யாது? மாறுபடாது. அடுத்தது பாருங்க 82, 64. இந்த 82ம், 67ம் சாரி. அப்ப என்ன புறப்பாடு? நின்ற நிலை புறப்பாடு. அப்ப கேள்வி என்ன? நின்ற நிலை புறப்பாட்டை குறிப்பிடுக. 82ம், 64. 67ம். அப்ப 67, 82ம் என்ன? இது. இதுதான் விடை. இப்படி இலகுவான முறையில இந்த இடத்துல நீங்க எழுதி செய்யும்போது, உங்களுக்கு அந்த இடம் மாறாது. இப்ப இதில உதாரணமா பாருங்க. உங்களுக்கு டவுட் இந்த உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இந்த 800 மீட்டர் நின்ற நிலையா, பதுங்கி புறப்பாடான்னு தெரியாது உங்களுக்கு டவுட். அப்ப இந்த பதுங்கி புறப்பாடு 2யும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? இந்த 54, 33. அப்ப இதுல நின்ற நிலை புறப்பாடு தானே கேட்கிறான். அப்ப 54 வந்ததால இது வராது. 33 வந்ததால இது வராது. இப்ப உங்களுக்கு டவுட் எத்தன? இது 2 தான். அப்ப 50, 50 50க்கு 50 விதமான இதுல தான் இப்ப நீங்க நிக்கீங்க. நீங்க விடை குடுக்கும்போதும் 2 அல்லது 4க்குள்ள அனுப்பிங்களே ஒழிய, உங்களோட சாய்ஸ் 4ல இருந்து 2க்கு வந்துக்குது. இப்படியான முறைகள பயன்படுத்தி டெக்னிக்கலா நீங்க செய்யும்போது பிள்ளைகள் எடுக்கிற வீதம் குறைவா காணப்படும். யாருக்குமே 40 கேள்விக்கு 40க்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா, இந்த விடை இப்படியான மெத்தட்ல கண்டுபிடிக்கும்போது 40க்கு 40 எடுக்கிறதுக்குரிய சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்படியான சில இலகுவான வழிகள தான் உங்களுக்கு நான் சொல்லி தர விரும்புகிறேன்.